Okay, இப்போ question number 4 exercise 1.1 ல if a is equal to 5 comma 6 b is equal to 4 5 6 c is equal to 5 6 7 then show that a cross a is equal to b cross b intersection c cross c அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல a cross a கண்டுபிடிக்கணும். அப்ப a வை நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டு வாட்டி எழுதிட்டேன் 5 comma 6. அதுக்கு அப்புறம் b cross b கண்டுபிடிக்கணும். அதனால b என்ன பண்ணிட்டேன், ரெண்டு வாட்டி எழுதிட்டேன் 4 5 6. அப்புறம் c cross c போணும். அதனால c ரெண்டு வாட்டி எழுதிட்டோம் 5 6 7 அப்படினு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம், கண்டுபிடிப்போம் cross product or Cartesian product of a with itself. அதோட கண்டுபிடிப்போம். இப்போ a cross a கண்டுபிடிக்கலாமா? a cross a என்ன வரும் பாத்தீங்கன்னா 5 5 அப்புறம் 5 6 அப்புறம் 6 5 அடுத்தது 6 6. ஸோ a cross a கண்டுபிடிச்சோம். இதை நம்ம என்ன வச்சுக்கலாம், 1 ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஓகேவா? ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நாம என்ன கண்டுபிடிக்க போறோம், b cross b கண்டுபிடிக்க போறோம். So what is b cross b? b cross b 4 அடுத்தது 4 5 அடுத்தது 4 6 அடுத்தது 5 4 அதுக்கப்புறம் 5 அடுத்தது 5 6 அடுத்தது 6 4 6 5 6 6 4 6 5 6 ஸோ இதான் நமக்கு b cross b போட்டோம். இவன் என்ன வச்சுக்கலாம், நம்ம நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ண போறோம், இப்போ c cross c போட போறோம். So what is c cross c? Cartesian product of c with itself. அது என்னது 5 5 பாருங்க 5 5 6 5 7 5 6 5 7 அடுத்தது 6 5 6 அடுத்தது 6 7 6 5 6 7 அடுத்தது 7 5 6 அடுத்தது 7 ஓகேவா? இதெல்லாம் வச்சுக்கலாம் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, b cross b க்கும் c cross c க்கும் நம்ம என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் போடணும். அதை கண்டுபிடிக்கணும். b cross b இன்டர்செக்ஷன் c cross c என்னது, b cross b இன்டர்செக்ஷன் c cross c என்னது, என்ன வரும் நமக்கு, அது வந்து காமனா இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதும். b cross b இன்டர்செக்ஷன் c cross c. இன்டர்செக்ஷன்னா பொதுவுல இருக்குது, ரெண்டுத்துக்கும் காமனா இருக்க எலிமெண்ட். இப்போ இங்க காமனா இருக்குது எதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இப்போ இங்க இதுல எது எடுத்துங்க பாருங்க, 5 5 ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கா, 5 5 ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு 5 5. அடுத்தது 5 6 இருக்கு பாருங்க, 5 6 காமனா இருக்கு பாருங்க 5 6. அதுக்கு அப்புறமா வேற எது காமனா இருக்கு பாருங்க 5 6. இப்போ 4 வச்சு எதுவும் வராது, ஏன்னா c ல 4 இல்ல பாருங்க, அதனால 4 வச்சு எதுவும் வராது. 5 இருக்கு c ல, அதனால 5 வச்சு பார்க்கலாம் நீங்க 5 5 6. அப்புறம் இங்க 6 இருக்கு இங்க பார்க்கலாம். இங்க பாருங்க c ல 7 இருக்கு, பட் b ல 7 இல்ல. அப்ப 7 வச்சு எதுவுமே காமனா வராது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 6 க்கும் 5 க்கும் உள்ளது காமனா பார்ப்போம். இத பாருங்க 6 5 அடுத்தது 6 6 இன்னொன்னு நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா இதுல மொத்தம் 4 எலிமெண்ட். இங்க பாருங்க a cross a ல பாருங்க 5 5 கரெக்ட்டா? அப்புறம் இங்க 5 6 இங்க 5 6
A cross A ல 6,5 இந்த இன்டர்செக்ஷன் 6,5 இதுல 6,6 இப்போ இத என்ன வச்சுக்கலாம் நம்ம 4 ன்னு வச்சுக்கலாம் இப்போ 1வது ஈக்குவேஷன் 4வது ஈக்குவேஷன் ரெண்டையும் எடுத்துக்கலாம் from 1 and 4 from 1 and 4 we get now A cross A is equal to B cross B intersection C cross C அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடும் ஓகேவா அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடும் from 1வது ஈக்குவேஷன் 4வது ஈக்குவேஷன் ரெண்டுமே சேம் நம்பர் ஆகும் இங்க 4 அதே எலிமெண்ட் தான் இங்க அதே எலிமெண்ட் 4 எலிமெண்ட் ஓகே ஓகே இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் இப்போ now exercise 1.1 question number 5 நமக்கு என்ன கொடுத்திருக்கான் A வந்து 1,2,3 B 2,3,5 C 3,4 D 1,3,5 நம்ம என்ன ப்ரூவ் பண்ணா செக் பண்ண சொல்றான் A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D அப்படி செக் பண்ண சொல்றோம் முதல்ல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்ப்போம் A intersection C what is A intersection C இங்க பாருங்க A intersection C A intersection C னா தெரியும் இல்ல ரெண்டு செட்டுக்கும் காமனா இருக்க எலிமெண்ட் பாருங்க இங்க 1 2 3 இங்க என்ன இருக்கு 3 4 காமனா யார் இருக்கா 3 மட்டும் தான் இருக்கு பாருங்க A க்கும் C க்கும் காமனா யார் இருக்கா 3 தான் இருக்கு சோ அதை எடுத்து போட்டுறோம் A intersection C அப்புறம் B intersection D B intersection D அது என்ன வரும் B க்கும் D க்கும் யார் காமனா இருக்கா அப்படினு பார்க்கணும் B க்கும் D க்கும் இது ரெண்டுத்துக்கும் காமனா யார் இருக்கா B க்கும் D க்கும் பாத்தீங்கன்னா 3,5 பாருங்க இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் காமனா இருக்கு B க்கும் D க்கும் பாத்தீங்கன்னா 3,5 ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம் A intersection C cross B intersection D இப்போ நம்ம இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும் A intersection C cross B intersection D B intersection D கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணனும் இப்போ பாருங்க இங்க ஒரு எலிமெண்ட் இருக்கு இங்க ரெண்டு எலிமெண்ட் இருக்கு அப்ப என்ன பண்ணோம் 3,3 எப்போ மாதிரி தான் இங்க ஒரு எலிமெண்ட் இங்க ஒரு எலிமெண்ட் சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A intersection C அப்புறம் comma 3,5 so as usual so இத என்ன வச்சுக்கோங்க 1 அப்படி வச்சுக்கோங்க so இந்த பார்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சிம்பிளா வந்துச்சு இப்ப ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் A cross B கண்டுபிடிக்கணும் C cross D கண்டுபிடிக்கணும் இப்ப ரைட் ஹேண்ட் சைடுல A cross B கண்டுபிடிப்போமா ரைட் ஹேண்ட் சைடுல A cross B A cross B என்ன வரும் பாருங்க A ல பாருங்க 3 எலிமெண்ட் B ல 3 எலிமெண்ட் அப்ப மொத்தம் 9 எலிமெண்ட் வரும் அப்ப என்ன இங்க என்ன வரும் 1,2 சோ 1,2 அப்புறம் 1,3 இது அடிச்சிடுங்க கன்ஃபியூசிங்கா இருக்கும் இப்ப பாருங்க 1,2 1,3 1,5 அடுத்தது 2,2 அடுத்தது 2,3 அடுத்தது 2,5 so 2,2 2,3 2,5 கமா அடுத்தது 3,1 sorry 3,2 3,3 அப்புறம் 3,5 so இதான் என்னது A cross B பாருங்க 3,2 3,3 3,5 A cross B போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணோம் C cross D போடலாம் so C cross D C cross D பாருங்க C ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு 2 D ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு 3 மொத்தம் எவ்வளவு வரும் உங்களுக்கு 6 எலிமெண்ட் வரும் ஓகேவா அப்ப இங்க என்ன பண்ணோம் 3,1 so 3,1 3,3 3,5 பாருங்க 3,1 3,3 3,5 இருக்கா கமா அப்புறம் 4,1 4,3 4,5 4,1 4,3 4,5 ஓகே இப்போ நாம என்ன பண்ணனும் A cross B கண்டுபிடிச்சாச்சு C cross D கண்டுபிடிச்சாச்சு என்ன பண்ணனும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும் அப்ப A cross B
intersection C cross D. அப்பனா இன்டர்செக்ஷன்ல காமனா இருக்கிறதெல்லாம் எடுக்கணும். காமனா இருக்கிறதெல்லாம் எடுக்கணும் நம்ம. ஓகேவா? இப்போ நீங்க காமனா இருக்கிறது எடுக்கலாம், நீங்க ஒவ்வொண்ணா செக் பண்ணலாம். யாரெல்லாம் காமனா இருக்கா அப்படினு. நீங்க பாப்போமா? இங்க பாருங்க 1, 2 இங்க இருக்காது. 1, 3 இல்ல. 1, 5 இல்ல. 2, 2 இங்க இல்ல. 2, 3 இங்க இல்ல. 2, 5 இல்ல. 3, 2 இருக்கா பாருங்க இல்ல. 3, 3 இருக்கா அத பாருங்க, இவன் தான் ஃபர்ஸ்ட் காமன் எலிமெண்ட். என்ன வரும்? 3, 3. அடுத்து 3, 5 இருக்கா அத பாருங்க. 3, 5 3, 5. அவ்வளவுதான், வேற எந்த எலிமெண்ட்டும் காமன் கிடையாது. இப்போ இதை நம்ம என்ன வச்சுக்கலாம்? 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சோம்? A cross A intersection C cross B intersection D 1 கண்டுபிடிச்சோம். இப்போ பாருங்க இங்க 3, 3 3, 5. இதுலயும் என்ன இருக்கு? 3, 3 3, 5. அப்ப இது 1வது ஈக்குவேஷன், இது 2வது ஈக்குவேஷன். இது 1வது ஈக்குவேஷன், 2வது ஈக்குவேஷன். சோ இப்போ இங்க கன்க்ளூஷன் எழுதலாம். From 1 and 2 அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது? we get என்ன வருது? இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா? ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா இருக்கா? அப்ப ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம போணும், சமமா போணும். இது 1வது ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடும் 2வது ஈக்குவேஷனோட ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டும் சமமாக போனால் ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா போணும். because equals are equal to equals. equals are equal to equals, equal dot property படி. அப்ப இங்க என்ன வந்துரும்? A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D. அதுதான் நம்ம வெரிஃபை பண்ணலாம். is என்ன சொல்லிடலாம்? உண்மைதான், is true. is true. அவன் அதானே கேட்கலாம், அது ட்ரூவா அப்படின்னு செக் பண்ண சொல்றான். இந்த ரிலேஷன் ட்ரூவா அப்படின்னு கேட்கறது இந்த ப்ராப்ளத்துக்கு. ஆமா ட்ரூ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகேவா? So question number 5 is over. Okay.